வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதுளம் பழத்துக்கு நம்மளுடைய மலத்தை இழக்கக்கூடிய சக்தி இருக்குது. மலச்சிக்கலால் கஷ்டப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து 3 நாட்கள் மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து குணம் பெறலாம். திருமணமான பெண்களுக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வயிற்றில் மாதுளம் பழம் சாப்பிட்டு வரலாம். இது அவங்களுடைய அந்த ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தியை குறைச்சி மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானத்தை பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதுளப்பழத்தை ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம், அப்படியே சாப்பிடலாம். பெண்கள் இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளப்பழத்தை ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது அது அவங்களுடைய உடலில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தியை தூண்டும், எலும்புகளை வலுப்பெறுவதற்கு உதவிகரமாக செய்யும். மாதுளம் பழச்சாறு பெண்களினுடைய கரு வளரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய மசக்கை மற்றும் வாந்தியை குணப்படுத்தும், உடல் சூட்டினை தணித்து கருப்பைக்கு வலுவூட்டி ரத்தத்தை அதிகமான அளவில் அவங்களுடைய உடலில் வைத்து கருவையும் நலமோட வளர்க்கும். 5வது மாதம் வரைக்கும் நீங்கள் மாதுளை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் மருத்துவரை ஆலோசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். மாதுளையினுடைய விதைக்கு காசரோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சுக்கிலத்தை பெருக்கக்கூடிய சக்தியும் நீர் சுருக்கை நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. பொதுவாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வலிக்கெல்லாம் அதை கியூர் பண்றதுக்கு மிகவும் சிறந்தது மாதுளம் பழம். மாதுளம் பழத்தை ஜூஸாக தொடர்ந்து 40 நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பெண்களினுடைய மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும். நினைவாற்றல் பொதுவாகவே அனைவருக்கும் ஆண் பெண் அனைவருக்குமே மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கும் போது நினைவாற்றல் பெருகும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வராமல் குணப்படுத்திக்கிறதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் சூட்டின் காரணமாக மூக்கில் ரத்தம் வடியக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருகம்புல் சாறு 2 தேக்கரண்டி மாதுளம் பழத்தினுடைய பூ இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூவினுடைய சாறு 2 தேக்கரண்டி கலந்து தினமும் 3 வேளை காலை மாலை இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வேளைகளை கொடுத்து வரும்போது முற்றிலுமாக அந்த உடல் சூட்டின் காரணமாக மூக்கிலிருந்து ரத்தம் வடியக்கூடிய பிரச்சனை குணமடையும். மாதுளையில் இருக்கக்கூடிய எல்லஜிக் அமிலம், அந்த எல்லஜிக் ஆசிட் சூரிய வெப்பத்தால் தோள்களில் ஏற்படக்கூடிய கருமையையும் தோல் புற்றுநோயையும் தடுக்கும். மாதுளம் பழச்சாறு தலைமுடியினுடைய வேர்களை உறுதிப்படுத்தும், தலையில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டும். இதில் இருக்கக்கூடிய இந்த மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றும். ஸோ உங்களுடைய முடியினுடைய அந்த மயிர் கால்களை வேரோட ஆரோக்கியமான முறையில் வலுவாக வைக்கிறதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடி சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் கியூர் பண்ணிக்கிறதுக்கும் மாதுளம் பழத்தை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஜூஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சர்க்கரை சேர்த்து குடிப்பாங்க. ஆரோக்கியமான முறையில் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை நீங்கள் பெறணும்னு நினைக்கும் போது மாதுளம் பழத்தினுடைய அந்த விதைகளை அப்படியே ஜூஸ் ஆக்கி சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமாக ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக பெறப்படும். இயற்கையாகவே இனிப்பானது தான் மாதுளை. இனிப்பு மாதுளை, புளிப்பு மாதுளை நிறைய வகைகள் இருக்குது. இது நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளும் போதே உங்களுக்கு அது நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதால சர்க்கரை எல்லாம் சேர்க்காம குடிக்கிறது, மாதுளம் பழத்தினுடைய ஜூஸ் அப்படி நீங்கள் சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது போன்ற நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.